தமிழ் சினிமாவில லிரிக்ஸ்க்காகவே நிறைய பாட்டு பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. சொல்ல போனா இந்த ஒரே லெட்டர்ல முடியற மாதிரி பாட்டு ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே லெட்டர் லா லா லான்னு முடியறது எல்லாமே ரொம்பவே செலக்டட் நம்பர் ஆஃப் சாங்ஸ் தான் தமிழ் சினிமாவில இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ஒரே பாட்டுல டிஃபரெண்ட் லாங்குவேஜ். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம தளபதி நடிச்சிருந்த அஸ்கலஸ்கு சாங். சோ இந்த மாதிரி நிறைய பாட்டு தமிழ் சினிமாவில இருக்கு. அண்ட் ஆல்பம்ல புதுசா ஒரு விஷயத்த ரொம்ப அழகா தமிழ் மொழியோட பெருமையை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணிருக்காங்க. எஸ், இந்த ஆல்பம்ல வர சாங் ரகரம், அதாவது ராவ மட்டுமே பாட்டோட எல்லா லிரிக்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா அம்மாக்கு வீரம்க்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு செக்மெண்டா ஒரு பாட்டுல வச்சு அதுக்குமே அழகான வார்த்தைகள்ல ரா வரா மாதிரியே அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. சோ நிஜமாவே இந்த லிரிக் பேசக்கூடிய ஒரு லிரிக் தான். இதுல இன்னும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரா அப்படின்ற லெட்டர் தமிழ்ல மட்டும் தான் இருக்கு. தமிழ் எந்த அளவுக்கு ஒரு தொன்மையான மொழி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த ரா இல்லனா நிறைய வார்த்தைகளை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. அந்த ரா அப்படின்றது ஒரு அழகான ஓசையுடையது அப்படினே சொல்லலாம். இந்த ரகரம பேஸ் பண்ணி வந்த இந்த பாட்டை விஜய் பிரகாஷ் அவர்கள் தான் பாடியிருக்காங்க. சோ இவரோட வாய்ஸ்ல நம்ம ஜேகோ கேட்டிருப்போம். அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என்ன, பூவாசம் புறப்படும் பெண்ணே, ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபேவரட் நம்பர்ஸ் எல்லாமே இவரோட வாய்ஸ்ல தான் இருக்கும். நாங்க சொல்லியிருந்த அஸ்கலஸ்கு பாட்டை கூட விஜய் பிரகாஷ் அவர்கள் தான் பாடியிருந்தாங்க. சோ அவரோட மெலோடியான வாய்ஸ்ல அண்ட் எஸ்பெஷலி சாங் அப்படியே பிரீஸியா கம்போஸ் பண்ணிருக்காங்க. கேட்கறதுக்கே அப்படி ஒரு ஃபீலா இருக்கு. தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 அன்னைக்கு இந்த பாட்டை ஜீ தமிழ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க. ரகரம் அப்படின்ற வார்த்தையை வச்சு இதுக்கான லிரிக்ஸ் எழுதினது மதன் ராஜ். அண்ட் சூப்பரான கம்போசிங்ல விஜய் பிரகாஷோட வாய்ஸ்ல இருக்கிற இந்த பாட்டோட லிங்க் நாங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம். மறக்காம பாட்டை கேட்டுட்டு பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.